ஏமாமா உங்களை நான் எங்கெல்லாம் போய் தேடுறது? ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அதை நினைச்சாதான்டா ஜீரணிக்கவே முடியல. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு சாப்பாடு ஓட்ட அசத்துனீங்களா? அதை சாப்பிட்டு சீரணம் பண்ண முடியல. டேய், உனக்கு பொண்ணு கொடுத்ததே வேஸ்ட். இதுல சாப்பாடும் போட்டிருக்கேன், அதை நினைச்சு சந்தோஷப்படு. வெளியே என்ன தர்மா பேசிக்கிறாங்க? விளக்கு மாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சல எதுக்குன்னு கேக்குறாங்க. உங்களை பார்த்தா முரங்கா மாதிரி இருக்குது, எங்க அக்கா பார்த்தா தரிப்பூசி மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் ரோட்ல போகும்போது என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? என்ன பேசிக்கிறாங்க? தரிப்பூசியில ஈ ஓட்டிட்டு உருண்டு போகுதுன்னு பேசிக்கிறாங்க மாமா. பேசுவாங்கடா பேசுவாங்க. இது பாரு, அவங்க ஈன்னு சொல்லட்டும், கொசுன்னு சொல்லட்டும், நாக்கு பூச்சின்னு கூட சொல்லட்டும், ஆனா புத்திடா உழப்பு அது என்கிட்ட இருக்குல்ல. காசு சம்பாதிக்கிற பாத்தியா? அடுத்தவனை ஏமாத்தி பிழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பு. இது பாருடா, நீ என்ன வேணா சொல்லு, என்ன மாதிரி உனக்கு புத்தி இருக்கா, நீ உழைப்பியான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் ஒரு விடுகதை சொல்லுவேன், அதுக்கு விட சொல்லு, அப்புறமா சாவிட்டார். விடுகதைக்கு விட சொல்லிட்டலாம் ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு. நீ என்ன வேணா சொல்லிக்க ராஜா. இத பாரு, என் பொண்ணை உள்ள வச்சு பூட்டிட்டு சாவியை கொண்டு வந்திருக்க, தெரியுதா? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு மாப்பிள்ளையா லோலோன்னு தெரிய வைக்கிற ஒரே அப்ப நீதான் மாமா. ஆமா ஆமா, அப்படியே வச்சுக்க. சரி, நான் கேட்கிற விடுகதைக்கு நீ பதில் சொல்லப்பா, அப்புறமா சாவியை வாங்கிட்டு சொல்லி தொலையும். என்ன பண்றது? மாவுல செஞ்ச பழையது. மாவுல செஞ்சா பழையது. யோசி யோசி, நல்ல யோசி. கண்டுபிடிச்சிட்டேன். மாம்பழம். அப்படியே ஏத்துறனா? நல்ல யோசனை பண்றா. மாம்பழம் தானே, வேற என்ன இருக்கும்? வந்துருச்சு மாமா. எங்க சொல்லு. மாதுளம் பழம். அப்படியே அப்பலான்னு இருக்கு மாமா. அப்படியே அப்ப முடியாது மாமா, அந்த கையில இருக்கிற சாவியை கொடுத்துட்டு அப்புங்க மாமா. சரி வச்சுட்டேன். இப்ப அப்பலாமா? ஆமா, பக்கத்துல வாங்க. மறுபடியும் சொல்லுங்க. மாவுல செஞ்ச பழையது. மாவுல செஞ்ச பழம். மாமா, மாவுல செஞ்ச பழம் என்ன பழம் தானே கேக்குறீங்க? அது வந்து மாமா. எப்படா கரெக்டா கண்டுபிடிச்ச? உங்க வாயில தானே வந்துச்சு. அட நானே உலகட்டேன். உங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? கிடைச்சு. எனக்கு சாவி கிடைச்சிருச்சு. சின்ன வைரஸ் ப்ராப்ளம் தான், ரெடி பண்ணிடலாம். சரி பாருங்க. ரெடி ஆயிடுச்சு சார். ஓகே சார். ஆன்டிவைரஸ் போட்டேன், இனி எந்த ப்ராப்ளம் வராது. நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம், பணம் வாங்கிட்டு போங்க. பரவாயில்ல சார். இல்லை வேண்டாம் சார். புடிங்க சார், புடிங்க. மெயில் இப்பதான் பார்த்தேன். இதெல்லாம் உனக்கு எப்படா கிடைச்சது? டேய், அவன் என் கூட தான்டா இருக்கான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடா, இனிமே அவனுக்கு தான்டா பிரச்சனை. டேய், யாரு என்னன்னு தெரியாம இருந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன சும்மா இருக்க சொல்றியாடா? நீங்க வர வரைக்கும் என்னால பொறுத்துக்க முடியாதுடா. என்னடா இந்த பொண்ணு தனியா போயிட்டு இருக்கு குடம் இல்லாம? அது தண்ணி எடுக்க போகுதுண்ணே. குடம்புலம் எப்படி தண்ணி எடுக்க போகும்? அதானே. இவன் எங்கட பின்னாடியே போற கண்ணு தெரியாத நாட்டா? தெரியலையேண்ணே. இவன் ஒரு டைப்பா தெரியுறானே. ஆமாண்ணே. சரி, டைம் ஆச்சு, போட்டு வரைக்கும் போலாம். போலாமா? போலாண்ணே. வந்து அப்புறம் பாத்துக்கலாம். எடு எல்லாம் அழிவே. அண்ணே, என்னண்ணே உங்க பொண்டாட்டி கடல்ல இருந்து வராங்க? அவங்க போட்டு ஓட்டிட்டு இருக்காங்கடா. ஓஹோ. போட்டு எப்படிமா ஓட்டுறாங்க? அதுக்கு என்ன நல்லதான் ஓட்டுனாங்க. அது சரி, ஏன் சிரிச்சிட்டு இருக்காங்க? உங்க கல்யாண கதையை கேட்டுதான் சார். அதை ஏமா கேக்குறவ? என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொசு மருந்துக்காரனுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா இவரு என்ன கேட்காம வீட்டை விட்டு வெளில போறது இல்ல, உள்ள வர்றது இல்ல. என் காலு கடையில பொட்டி பம்பா கிடக்குறாரு. என்னோட ராகுலும் அப்படிதான். என்ன கேட்காம எங்கேயும் போக மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டாரு. அப்ப உங்களை கேட்டுதான் அந்த பொண்ணு பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காரா? எங்க போறாரு? எந்த பொண்ணு? அதாமா, அந்த பொண்ணு சீபாவோட போட்டு கட்டுற இடத்துல. சரி வாங்க போய் பார்க்கலாம். படத்துல மண்டி போலாம். சரிண்ணே. ஷீபா, உன்னை அவருக்கு பிடிக்கலையா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஷீபா. உன் மேல நான் உயிரே இருக்கேன் ஷீபா. ஏன் என்ன பிடிக்கலையா ஷீபா? ஷீபா, என்ன பிடிக்கலையா ஷீபா? சொல்லு ஷீபா. ஏய், கேக்குறேன்லடி, கேக்குறேன்ல, என்ன உனக்கு பிடிக்கல? உன்னை எனக்கு
எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்லடி. அப்புறம் ஏன் நீ பின்னாடி போற? நில்லு நில்லு சொல்றேன்ல, நில்லு நில்லு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? என்ன உனக்கு பிடிக்கலையா? சொல்லுடி. கேக்குறேன்ல, நீ எனக்கு வேணும்டி. நான் நல்லா இல்லையா உனக்கு? அவன் தான் உனக்கு அழகா தெரியறானா? அவன் தான் உனக்கு முக்கியமா? எனக்கு நீ வேணும்டி. ஆடி. உனக்கு ஒன்றும் ஆகலே? எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை. ஆமா, எப்படி இவங்கிட்ட போய் மாட்டின? உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிதான் என்ன அங்க வர சொன்னா. என்னோட எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம். என்ன பிரச்சனை? என்ன அடிச்சு கடல்ல போட்டது, எங்க அம்மா செத்தது, எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். டிஸ்கோதைக்கு வந்து நான் தான் எல்லா செல்போனையும் திருடுனேன். நான் தப்பிக்கிறதுக்காக பிளான் பண்ணி ஒருத்தன் வீட்டுல போனை போட்டேன். அது அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டான். அதனால அவன் கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு அவன்கிட்ட நல்ல மாதிரி நான் நடிச்சேன். அதனால மாத்தி பேசி எல்லாரையும் மிரட்டினது நான் தான்டா. அவன் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டான். நான் கொடுக்குற மாதிரி கொடுத்து 5 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிச்சேன்டா.
வந்த சுகி? இப்பதான் வந்த ராகுல். என்ன பிரச்சனை? வந்தாங்க, தப்பு பண்ண முயற்சி பண்ணாங்க. அதை தடுத்தேன். என்னை அடிச்சுட்டாங்க சுகி. இன்னும் இப்படி சொல்றான் என்னை அடிச்சுட்டாங்க சுகி. சுகி, இல்ல சுகி. சுகி அவனை நம்பாத. போய் சொல்றான். ஏய், நீ பேச வேண்டாம். ஏன் ராகுலை பத்தி எனக்கு தெரியும். நான் லவ் பண்ணது உனக்கு பிடிக்கல. ராகுல், நீ அமைதியா இரு. ராகுல், cool down. சுகி, ஏய், நீங்களாம் அமைதியா இருங்க. ஏன் ராகுலை பத்தி எனக்கு தெரியும். ராகுல், சுகி சுகி இவ்வளவு பேசி கேட்டுட்டு சுகி சுகி நீ கேட்டுதான் இருந்த சுகி வா, நம்ம இந்த ஊரை விட்டு போலாம். நம்ம எங்கேயாவது போய் நல்லா வாழலாம். நான் உனக்காக இருக்கேன், ராகுல். வா. நான் இருக்கேன். சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியாது. வா. வேணாம், எனக்கு உண்மையிலே நீச்சல் தெரியாது. ராகுல், எனக்கு ஒரு முத்தம் கிடைக்குமா? இதுக்கு தானே வெயிட் பண்ணேன். நான் உன்னை உண்மையா காதலிச்சேன். ஆனா நீ என்னை பொய்யா காதலிச்ச. எல்லாமே எனக்கும் தெரியும். உனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறதும் எனக்கு தெரியும். So, எடுத்து போடா. யாரப்பா நீ? ஆ? நான் தான் பேசுறேன். பொண்ணு நல்லபடியா கரெக்ட் பண்ணிட்டாங்க. என் முறை எப்படிப்பா இருக்கா? ஏபி நல்லா இருக்கானா? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க சார். இதெல்லாம் சொல்றீங்க நீ யாரப்பா நீ? ராகுல் சார்.